ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புதினா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புதினா சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை வந்து தாளிக்கிறதுக்காக, எண்ணெய் தேவையான அளவு, சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் காரத்துக்கு. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலுலேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயமும் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம், அப்படி இல்லைனா இடித்து தட்டியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் அரைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம பச்சை மிளகாய் போட்டு அந்த விழுதோடவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், இல்லைலாம் வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடுவோம். நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது சிம்மில் வச்சு வேணால் அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் வதக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் எவ்வளோ அந்தளவுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 8 எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்காதனால நம்ம ஃபுல் காரமும் இது பச்சை மிளகாயிலேருந்து தான் வரப்போகுது. காரம் இல்லாட்டியும் சிக்கன் நல்லா இருக்காது, அதனால் நான் இத்தனை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், இது 4 சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் வதங்கிருச்சா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன் நான். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வாசனையும் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே புதினா அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனைலாம் போகணும். இது நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். சிம்மிலே வேக வைக்கலாம்.
பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கிரேவியாக இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக வரும். நீங்கள் அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்ற போகிறேன். இப்போ மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய புதினா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி சிக்கன் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு தான் கிடையாது. நம்ம வீட்டிலையே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புதினா சிக்கனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.